தமிழ் பேசும் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழும் தமிழ் கடவுளும் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி பார்ப்போங்க. நம்ம தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் என 2 வகைப்படுத்தப்பட்டு, அதில் உயிரெழுத்தின் முதல் எழுத்தாம் ஆ. ஆ என்றால் அம்மா, ஆ என்றால் அப்பா. இதைவிட ஆ என்றால் அறம் செய்ய விரும்பு என்று ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் பொழுதே தனது வாழ்நாள் முழுவதும் அறம் சார்ந்த தொழில்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தாங்க. இப்படி ஆ அப்படின்னு சொல்கிற ஒரு எழுத்துக்கு மட்டுமே இவ்வளோ விளக்கம் சொல்ல வைக்கிது பார்த்தீங்களா? அதுதாங்க நம்ம தமிழ் மொழி. இதை ஒரு கவிதையில் புலவர் நாமக்கல் ராமலிங்கம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவனுக்கோர் குணமுண்டு, அமிழ்தம் அவன் தன் மொழியாகும், அன்பே அவன் தன் வழியாகும் அப்படின்னு. சரி, இப்படி சிறப்புடைய தமிழ் மொழியின் கடவுளாக ஏன் முருகனை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு மணி நேரத்திற்கு 60 நிமிடங்கள், ஒரு நிமிடத்திற்கு 60 வினாடிகள், அது மட்டும் இல்லாத பொழுதுகள்னு சொல்லக்கூடியது 6. இப்படி அனைத்துமே 6 மடங்காக தான் இருக்கும் தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா. இது 6 எழுத்து மந்திரம் கொண்ட, அதாவது சரவண பவ என்று சொல்லக்கூடிய 6 எழுத்து மந்திரம் கொண்ட முருகனால் உருவாக்கப்பட்ட மொழி அப்படிங்கிறதுனால தான் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், வேதங்களை உருவாக்கினது சிவபெருமான் தானே, நீங்கள் எப்படி முருகனை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், சிவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்ததுனால், அதாவது பரமனுக்கே குருவானதுனால்தான் முருகனுக்கு பரமகுரு அப்படின்ற ஒரு பெயரும் உண்டுங்க. அதுபோல் தகப்பன் சாமி, தந்தைக்கே குருவானதால் தகப்பன் சாமி. இதை பற்றி நம்ம திருப்புகழில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க முதல் பாடல்லையே. இப்படி சிறப்புடைய நமது தமிழ் மொழியை பற்றியும் தமிழ் மொழியின் கடவுளை பற்றியும் அவளும் நானும் பக்கத்தில் அடிக்கடி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.